and welcome to Cook with Martina. Chicken pockets செய்யலாமா? இது செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ boneless chicken எடுத்து நல்லா அரைச்சு வச்சிருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்திருக்கேங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு சின்ன கேப்சிகம் சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் இப்போ சேர்த்திருக்கேன். வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். இந்த மிளகாத்தூள்ல காரம் அவ்வளோக்கு இருக்காது, ஆனா கலர் கொடுக்குங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன். பெப்பர் ஒரு ஸ்பூன். சால்ட் ஒரு ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ண விடலாம். அரைச்சு வச்ச போன்லெஸ் சிக்கனை தான் இப்போ நம்ம சேர்த்துக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பியூட்டிஃபுல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 2.5 ஸ்பூன் மேயோனேஸ் தான் இப்போ சேர்த்துக்க போறோம். கம்ப்ளீட்டா அது மிக்ஸ் ஆகணுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. சைஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சு இதே போல நான் பண்றதை நீங்களும் பண்ணுங்க. இது நல்லா ஃபிளாட் ஆன உடனே நம்ம அந்த ஃபில்லிங் எடுத்து நடுவில் வைக்க போறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் எடுத்து சென்டர்ல அப்படி போட்டிருக்கேங்க. மைதா மாவுல பாத்தீங்கன்னா திக்கா இப்படி ஒரு பேஸ்ட் பண்ணிருக்கேன். அதை எடுத்து இந்த சைட்ஸ்ல எல்லாம் கார்னர்ஸ்ல எல்லாம் போட்டோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்குங்க. பாத்தீங்களா? இதே போல நல்லா அந்த சைட்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணி விடுங்க. ஒரு பவுல்ல 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனி ஒரு பவுல்ல பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஏன்னா ரஸ்க் இருக்கு இல்லையா, அதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பிரெட்டை முட்டையில டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். பாத்தீங்களா? ஃப்ரை பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த பிரெட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். பேன் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாங்க அந்த பிரெட் பாக்கெட்ஸை. இப்போ டர்ன் பண்ணிக்கலாங்க. பாத்தீங்களா? நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைட்லயும் ஃப்ரை ஆகட்டும். Chicken pockets ready. Oh, ready.